என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். வாழ்க்கை பயணத்திலே நாம் பலவிதமான இக்கட்டுகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைமை வரும். சில வேளைகளில் சில மனிதர்கள் உங்களை தூஷிக்கிறதை உங்கள் சொந்த காதுகளால் கேட்கக்கூடிய நிலைமையும் வரும். அந்த பொல்லாத மனிதர்கள் உங்களை தூஷிக்கும் பொழுது, அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருவர், உங்கள் உறவினர்களில் யாரோ ஒருவர் உங்களுக்கு ஆண்டவர் செய்கிற நன்மைகளை கண்டு உங்கள் மேல் எரிச்சலும் பொறாமையும் கொண்டு உங்களை தூஷிக்கலாம், நிந்திக்கலாம், அவதூறாய் பேசலாம். செய்யாதிருக்க நீங்கள் அதை செய்தீர்கள் என்று பழி சுமத்தலாம். இப்படிப்பட்ட பாதைகளின் வழியாய் நீங்கள் கடந்து செல்கிறீர்களா? ஐயோ ஆண்டவரே, நான் இதை செய்யவே இல்லை, ஆனால் என்னை நிந்திக்கிறார்கள், தூஷிக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்களா? பக்தனாகிய தாவீதுக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை வந்தது. சிமேயி என்ற ஒரு மனுஷன் தாவீதை நிந்திக்கிறான். இப்படி அவன் தாவீதை பகிரங்கமாய் நிந்திக்கும் பொழுது கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் கொதிக்கிறார்கள். அந்த சிமேயியை நாங்கள் ஒரு வழி செய்யட்டும், எங்களுக்கு அனுமதி கொடும் என்று சொல்லி கொந்தளிக்கிறார்கள். தாவீதோ மௌனமாயிருக்கிறார். தாவீது என்ன வார்த்தையை சொன்னார்? அந்த வார்த்தையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார். தாவீதோடு கூட இருந்த செரியாவின் குமாரன் அபிசாய் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், இந்த சிமேயி உம்மை தூஷிக்கிறான், நாங்கள் போய் அவனை கொன்று போடட்டும் என்று சொல்லுகிறார்கள். தாவீது நீதிமான், தாவீது பக்தி உள்ளவர், தாவீது தேவன் எப்படி கிரியை செய்வார் என்பதை அறிந்தவர். அவர் சொல்லுகிறார், அவன் என்னை நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று சொல்லுகிறார். சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர். சிமேயி என்னை தூஷிக்கிறான், நான் அவனை கொன்று போட எனக்கு ஒரு நிமிடம் ஆகாது, ஆனால் நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், தேவனே எனக்கு நன்மையை சரி கட்டட்டும், தேவன் நியாயம் தீர்க்கட்டும் என்று தாவீது பொறுமையோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, சூழ்நிலைகள் மாறும் பொழுது, உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களை அவதூறாய் பேசும்போது நீங்களும் பொங்கி எழக்கூடாது. பொறுமையோடு தாவீதை போல சொல்ல வேண்டும், அவன் என்னை நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு நன்மையை சரி கட்டுவார். நன்மையை கொடுக்கிற தேவன் தீமைக்கு பதிலாக நன்மையையும் சரி கட்டுகிற தேவனாயிருக்கிறார். இந்த மாதம் நன்மையின் மாதம். பொறுமையாய் காத்திருங்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், உங்களுக்கு நன்மையை சரி கட்டுவார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல பிதாவே, நீர் நல்லவர், எங்களுக்கு நன்மை செய்கிறவர், நன்மையை சரி கட்டுகிறவர். அதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேனப்பா. அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், சூழ்நிலைமைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், நிந்தைகளை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, தீமைக்கு பதிலாக நன்மையை சரி கட்டுகிற தேவன். உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் என்ன தீமைகள் வந்திருந்தாலும், மனிதர்கள் என்ன தீமையை செய்ய திட்டமிட்டிருந்தாலும், அவற்றுக்கு பதிலாக கர்த்தர் நன்மையை அவர்களுக்கு வர்ஷிக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேனப்பா. தாவீதுக்கு நன்மையை வர்ஷிக்க பண்ணினவர், சரி கட்டினவர். உங்கள் பிள்ளைங்களுக்கு அப்படியே செய்யுங்க. உங்கள் ஜனத்திற்கு பொறுமையை தாங்கப்பா. இந்த சூழ்நிலைமைகளில் கொதித்து விடாதபடி, பொங்கி எழுந்து விடாதபடிக்கு பொறுமையை காக்க அவர்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, பிறர் உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கலாம், தேவனோ அந்த தீமைக்கு பதிலாக உங்களுக்கு நன்மையை சரி கட்டுவார். பொறுமையாய் காத்திருங்கள், தேவனுடைய செயலை பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பைபிள் கால்ஸ் ஊழியத்தின் மூலமாக ஒரு வேதாகம கல்லூரியை நாங்கள் நடத்தி வருகிறோம். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வேதாகம கல்லூரியில் இணைந்து நேரடியாகவும் ஆன்லைனிலும் ஆண்டவருடைய வேதத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜூன் மாதத்தில் புதிய வகுப்புகளை நாங்கள் துவங்க இருக்கிறோம். நீங்கள் நினைக்கக்கூடாது, இது கருகலாக இருக்கும், நாமெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது, நமக்கெல்லாம் படிப்பு அதிகம் இல்லை என்றெல்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். படிக்காதவர்கள் கூட புரிந்து கொள்ளும் விதத்தில் வேதத்தை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பிரித்து பிரித்து கற்றுக் கொடுக்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாகவே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே இந்த ஜூன் மாதத்தில் துவங்க இருக்கிற இந்த வேதாகம கல்லூரியில் நீங்களும் இணைந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நேரடியாக நடக்கிற வகுப்புகள் ஜூன் மாதத்தில் துவங்குகிறது. அதை அடுத்த ஆன்லைன் வகுப்புகள் வருகிற மாதத்தில் துவங்க இருக்கிறது. நீங்கள் இதை குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள திரையில் காண்கிற எண் மூலமாய் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பார்.
அந்த வேதத்தை அறிகிற அறிவு உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.